Good morning, dear friends. In today's class, we are going to deal with Prometheus Unbound by V.B. Shelley. Prometheus Unbound லிட்ரரி ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு வித்தியாசமான படைப்பு. வேர்ஸ் டைப்ல எழுதப்பட்ட ஒரு டிராமா அல்லது ஒரு லிரிக்கல் டைப்ல எழுதப்பட்ட ஒரு டிராமா. லிரிக்கல் டிராமா இது என்ன ஜான்ராவை சார்ந்தது அப்படின்னா டிராமாவா போயட்ரியா அப்படின்னா இது ஒரு லிரிக்கல் டிராமா. சரி, இந்த ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட்ல கேள்விகளா கேட்டா எதுல இருந்து கேள்வி வைக்கலாம் அப்படின்னா 2 கேள்விகள் உடனடியா நாம வைப்போம். இது எல்லாருக்கும் தோணக்கூடிய கேள்வி. இதான் முதல்ல நோட் பண்ணிப்போம். சரியா? ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் இத பத்தி ஆக்சுவலா இந்த ஷெல்லியுடைய எழுத்துக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ட் பைரன். அவர் தான் நெறைய வொர்க்ஸ ஷெல்லிய எழுத வைப்பாரு. அப்படி ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டையும் அவர் எழுத வச்சது பைரன் தான். அப்படி பைரன பத்தி அ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஷெல்லி எந்த வொர்க்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூலியன் அண்ட் மெடாலா அப்படிங்கிற போயத்துல ஷெல்லி வந்து இந்த பைரன் கூட இருக்கக்கூடிய தன்னுடைய ம், நட்பு, தன்னுடைய ஒர்க்ஸுக்கு பைரனுடைய கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. தென் அடுத்த கேள்வி ஒர்க்குக்குள்ள இருந்து டைரக்டா ஒரு கேள்வி வைக்கலாம்னா, தன்னுடைய ஹீரோவான ப்ரொமீத்தியஸ ஷெல்லி ஹி ஹிம்செல்ஃப் கம்பேர்ஸ் வித் யார் கூட கம்பேர் பண்றாருன்னா, மில்டனுடைய சாட்டன் கூட. பாரடைஸ் லாஸ்ட்ல ஹீரோ யாருன்னா சாட்டன். அந்த சாட்டன் கூட ப்ரொமீத்தியஸ கம்பேர் பண்றாரு. ஏன்னா, அங்க சாட்டன் தான் ஹீரோ. சாட்டனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது, அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்டா தோணும். ஸோ, சாட்டன அந்த அளவுக்கு ரொம்ப ஹையர் பொசிஷன்ல வச்சு மில்டன் எழுதியிருப்பார். இந்த 2 கேள்வியும் எக்ஸ்பெக்டட். ஜூலியன் அண்ட் மெடோலா, அப்புறம் மில்டன்ஸ்னுடைய சாட்டன். சரி. இனி ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துருவோம். முதல்ல இன்னொரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மொத்தம் 4 ஆக்ட் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 4 ஆக்ட் ப்ளே இது. ஒரு லிரிக்கல் டிராமா. ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட்டா எடுத்துருவோம். ஸோ ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆக்ட் லிரிக்கல் டிராமா பிபி ஷெல்லியுடையது. 1820ல இது வெளிவரும். இது எழுதுனது எப்போன்னு கேட்டா, 1818 அப்படிங்கிறத சொல்லிக்கங்க. சரிங்களா? இது எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா, 1818 வெளிவந்தது 1820. ஸோ இதனுடைய பேக்கிரவுண்ட் என்ன அப்படின்னா, கிரீக் மித்தாலஜிக்கல் ஃபிகரான ப்ரொமீத்தியஸையும் அவங்க சார்ந்த கடவுள்கள், பெண் கடவுள்கள், ஆண் கடவுள்கள் இவங்களெல்லாம் வச்சு சேர்த்து ஒரு மித் இருக்குதுங்க. இப்ப நமக்கு ராமாயணம், மகாபாரதம்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்ப அதுல ஹீரோ யாரு? ஒரு ராமன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர். அப்படின்னு நெறைய கிளை கதைகளும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மித், கிரீக் மித்த பேஸ் பண்ணது தான் இந்த ப்ரொமீத்தியஸ். ஏஷிலஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காரு. அஷிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறது உண்டு. அவருடைய ப்ரொமீத்தியா அப்படிங்கிற ஒரு ஒர்க்க தழுவி தான் ஷெல்லி இந்த ஒர்க் எழுதியிருக்கிறாரு. உண்மையான கதை என்ன அப்படிங்கிறத நமக்கு முதல்ல பார்த்துருவோம். உண்மையான கதை என்ன அப்படின்னா, அந்த அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில மித்திக்கல் டைம்ல புரோமீத்தியஸுக்கும், ஜூபிட்டருக்கும் ஒரு சண்டை. புரோமீத்தியஸுக்கும், ஜூபிட்டருக்கும் ஒரு சண்டை. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோமீத்தியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ கடவுள்கள் மட்டுமே அன்னைக்கு பயன்படுத்திட்டு இருந்த நெறைய விஷயங்கள் இருக்கும். நாலேட்ஜ், விட், விஸ்டம் அப்படிங்கிற வரிசையில ஃபயர் அப்படிங்கிறத தூக்கி மனித குலத்துக்கு கையில குடுத்துருவாரு. மனித குலத்துக்கு அதுவரைக்கும் அந்த ஃபயர் பத்தி ஃபயர் அப்படின்னா லைட் இதுல இன்டைரக்ட்டா மீனிங் எடுத்துக்கணும். அறிவு. சரிங்களா? ஃபயர் அப்படின்னா இங்க லைட், அறிவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அறிவ வந்து மனித குலத்துக்கு குடுத்துட்டு வந்துருவாரு. நெருப்பு அப்படிங்கிற அறிவ. அப்ப அதுக்கு வந்து புரோமீத்தியஸ்க்கு பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. யாரு? கடவுளினுடைய தலைவர் வந்து ஜூபிட்டர். சிஎஸ் அப்படின்னு சொல்றோம். இவர தான் நீங்க நெறைய புரோத்தலாமியன், எபித்தலாமியன் எல்லாம் பார்ப்பீங்க. அப்புறம் மில்டனுடைய ம் பாரடைஸ் லாஸ்ட்ல பார்ப்பீங்க. இவரு தான் என்ன பண்ணுவாருன்னா, ஏகப்பட்ட ஒரு ப்ளே பாய் வேலையெல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. ஏகப்பட்ட பெண்களுடன் தொடர்பு. இப்போ நமக்கு இந்து மித்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரன் இருப்பாரு பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் இந்த ஜூபிட்டர். ஸோ அந்த ஜூபிட்டர் தான் ஒரு டாமினன்ட், ஒரு டைரன்ட் கேரக்டராகவும், அவர் வந்து இந்த புரோமீத்தியஸ பனிஷ் பண்ற மாரி இருக்கும். அது என்ன பனிஷ்மென்ட் அப்டின்னா, ரொம்ப கொடூரமான பனிஷ்மென்ட். ஒரு மலைக்கு மேல தூக்கி கட்டி வச்சுருவாய்ங்க சங்கிலி போட்டு. இந்த மலைக்கு மேல ம் தலைவர் வந்து கிட்டத்தட்ட 3000 வருடங்களாக கெட்டுப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு சாவே இல்ல. நரக வேதனை. சாவு இல்லாதது அப்படிங்கிறது ஒரு நரக வேதனை. அவருடைய லிவர் வந்து ஒரு கழுகு வந்து டெய்லி
கொத்தி தின்னுட்டு போயிட்டே இருக்கும். நைட் வந்து அந்த லிவர் வளர்ந்துரும். சரி ஒரு வாட்டி கொத்தி தின்னு செத்து போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இது திங்கிறதும், அந்த வலிய உணர்றதும் திரும்பியும் அது வளருது. ஸோ இப்படி சாவில்லாத ஒரு ரணக்கொடூரமான தண்டனைய வந்து புரோமீத்தியஸ் குடுக்குறாங்க. எதுக்கு? ஹியூமானிட்டிக்கு அவரு ஹெல்ப் பண்ணிட்டாரு. அப்படிங்கிறத காரணமா காமிச்சு. சரி. இதுதான் ஆஷ்லஸ் எழுதின கதை. இதுல வந்து அவருக்கு கடைசி டைம்ல வந்து அவர் வந்து விடுவிக்கப்படுறாரு. யாரால அப்படின்னா, ஹெர்குலஸ்னால விடுவிக்கப்படுறார். சரிங்களா? ஆனா ஜூபிட்டர் ஜூபிட்டராவே இருந்தாரு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம், ஷெல்லியோட காலகட்டம் ரொமான்டிக் ரிவைவல். அப்ப நெறைய பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே ஒவ்வொரு வரிகள்ல உள்ள மேற்கோள் காணிப்பாரு ஷெல்லி. சரி. இப்ப நம்ம அப்படியே ஜம்ப் ஆகி அடுத்த இடத்துக்கு போறோம். ம். இங்க என்ன வித்தியாசப்படும் அப்படின்னா, புரோமீத்தியஸ், அன்போர்ன் முதல்ல எழுதினது புரோமீத்தியா. இது வந்து அஷில்லஸ்னுடையது. அப்புறம் இங்க புரோமீத்தியஸ், அன்போர்ன்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜூபிட்டர் இஸ் அபாண்டன்ட் பை ஹிஸ் சப்போர்ட்டிவ் எலிமென்ட்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஃப்ரம் பவர். உண்மையான புரோமீத்தியால ஜூபிட்டர் அவருடைய இடத்துல இருப்பாரு. அவருக்கு வந்து அதிகாரம், ஆட்சி எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. எங்கேயும் அழிவு போகாது. ஆனா, இங்க புரோமீத்தியஸ் அன்பவுண்ட்ல அது மாறுது. ஜூபிட்டர் கீழ வர்றாரு. அவர் கீழ வர்றதும் புரோமீத்தியஸ் விடுவிக்கப்படுறான். இதுதான் கதை. இன்னைக்கு புரோமீத்தியஸ் அன்பவுண்ட்ல இருக்கக்கூடிய மாற்றம் இதுதான். சரி. முக்கியமான கதாபாத்திரங்கள். புரோமீத்தியஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டன் அப்படிங்கிற குரூப்ப சார்ந்தவரு. இவர ஒரு டைட்டன்னு அழைக்கிறோம். அப்படி ஒரு குரூப், ஒரு கடவுளினுடைய ஒரு குரூப். டைட்டன். இவருக்கு என்ன பிரச்சனை? கிஃப்டிங் ஹியூமானிட்டி வித் ஃபயர். அதுதான் இவர் செஞ்ச தப்பு. அதனால ஜூபிட்டர்னால பனிஷ் பண்ணப்பட்டு, மலைக்கு மேல கட்டி போட்டுருக்காங்க. அப்புறம் இந்த புரோமீத்தியஸ்னுடைய மனைவி ஏஷியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஷியனிட். ஓஷியனிட் அப்டின்னா, ஓஷன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு கடல் தேவதை அப்படிங்கிற அந்த குரூப்ப சார்ந்தவங்க இவங்க ஏஷியா. ஒய்ஃப் ரொம்ப டிவைடான லவ், பியூட்டி அண்ட் நல்ல சக்தி வாய்ந்தவங்க. யாருக்கு சக்தி குடுப்பாங்கன்னா, இந்த டெமோகார்கன். இவங்க வந்து சில பவர்ஸ வந்து ஏஷியாக்கு குடுப்பாங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த புரோமீத்தியஸ்னுடைய ஃப்ரீடம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஆன்டகனிஸ்ட். இதுல புரோட்டகனிஸ்ட் வந்து புரோமீத்தியஸ். ஆன்டகனிஸ்ட் வந்து ஜூபிட்டர். ஒரு கடவுளையே என்ன பண்ணியிருக்காங்க? ஆன்டகனிஸ்ட்டா காமிச்சிருக்காங்க. ஓகே. டைரானிக்கல் கிங் ஆஃப் ஒலிம்பியன் காட்ஸ். அங்க இருக்கக்கூடிய அந்த கடவுள்கள், அந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் இவர் வந்து தலைமை. இவருடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா, அப்ரோசிவ் பவர், சூப்பர்ஸ்டிஷியன், ஃபால்ஸ்ஹுட். கடைசி தன்னுடைய இடத்துல இருந்து கீழ வந்துடுறாரு. டெமோகார்கன் வந்து உருவமற்றவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரிங்களா? ஒரு அரூபமான ஒரு சக்தி. இவருடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா, நெசசிட்டி, எட்டர்னிட்டி, அப்புறம் இர்ரெசிஸ்டிபிள் ஃபோர்ஸ். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு சக்திகளையும் கொண்டு ஒரு புதிய தலைவராக உருவெடுக்கிறாங்க. ஜூபிட்டர தன்னுடைய அந்த இடத்துல இருந்து கீழ இறக்கிர்றாரு. இவர் தான் ஏசியாக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி, புரோமீத்தியஸ விடுவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. அப்புறம் பாந்தியா அண்ட் இயோன். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியா ஏற்கனவே சொன்னோம். ஒரு ஓஷியனேட் இல்லைங்களா? ஓஷியனைட் அப்படின்னுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்ப் மாரி ஒரு 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 தேவதை மாதிரி. அப்ப அந்த 3 பேரும் சகோதரிகள். ஏஷியா, பாந்தியா அண்ட் இயோன். இவங்க 3 பேருமே வந்து அந்த கடல் ராஜா அவருடைய குழந்தைங்க. அப்புறம் எர்த். இது வந்து புரோமீத்தியஸ்னுடைய தாய். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஒரு வரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரோமீத்தியஸ்னுடைய மதர் ரொம்ப அழுது புலம்பிட்டு இருப்பாங்க புரோமீத்தியஸ்க்காக. ஆக்ட் 1ல எல்லாம் தொடக்க இந்த சீன்ஸ்ல வந்து இந்த எர்த் வந்து லேமன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பந்தான் எர்த்தே சொல்லுவாங்க புரோமீத்தியஸ்ட்ட, "டேய் லூசிஃபர் நான் தான் உங்க அம்மா." அப்படிங்கிற மாரி புரோமீத்தியஸ்க்கே இன்ஃபார்ம் பண்றது எர்த் தான். அப்புறம் மெர்க்குரி. மெர்க்குரி வந்து ஜூபிட்டருடைய ஒரு ஏஜெண்ட். ஒரு மெசஞ்சர்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அ ஆக்ட் 1லயே வந்துருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மெர்க்குரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. "ஜூபிட்டர் உனக்கு நான் ஏகப்பட்ட பனிஷ்மென்ட் வந்து குடுத்து விட்டுருக்காரு." யாரு? அ சாரி புரோமீத்தியஸ் உனக்கு ஜூபிட்டர் வந்து ஏகப்பட்ட பனிஷ்மென்ட் குடுத்து விட்டுருக்காரு. இப்போ வந்து ஃபியூரிஸ் வருவாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, உன்ன சித்திரவதை பண்ண போறாங்க அப்டிங்கிறத சொல்லுவான். யாரு? இந்த மெர்க்குரி. அப்புறம் ஹெர்குலஸ். இவர் வந்து கடைசி பார்ட்ல தான் வருவாரு. என்ன அப்டின்னா, இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய புரோமீத்தியஸ்னுடைய கஷ்டங்கள ஹெர்குலஸ் தீர்த்து வைப்பாரு. அவருக்கு தனியா அங்க ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மித் இருக்கும். அந்த மித் படி அவர் நெறைய அச்சீவ்மென்ட்ஸ பண்ண வேண்டியிருந்தது. சிங்கத்த அடக்க வேண்டியது அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு அற்புதங்கள் அவர் செய்ய வேண்டிய அதுல ஒரு அற்புதம் வந்து இந்த புரோமீத்தியஸ வந்து ரிலீஸ் பண்ணி விடுறது. அதையும் அவர் பண்ணிடுறாரு.
மைனர் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூரிஸ், ஸ்பிரிட் ஆஃப் தி அவர், ஸ்பிரிட் ஆஃப் தி ஹியூமன் மைண்ட் அண்ட் மூன், கோரஸ் ஆஃப் ஓஷனட்ஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜிஸ். இந்த ஃபியூரிஸ் தவிர்த்து மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜிக்காரங்க. இவங்க கடைசி ப்ரொமீத்தியஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஹியூமனிட்டிக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியை நினைச்சு எல்லாரும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவாங்க. அதுல இது எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே ப்ரொமீத்தியஸ்க்காக வருத்தமும் பட்டிருப்பாங்க. இனி வந்து நம்ம ஆக்ட் வைஸ் சம்மரிஸ் பார்த்துருவோம். ஆக்ட் 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொமீத்தியஸ்னுடைய கஷ்டம். அவன் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கான், அவனுடைய மனசு என்ன சொல்லுது. இப்ப செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, அவனை எங்க கெட்டி வச்சிருக்காங்க, ப்ரொமீத்தியஸ எங்க மேல கெட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் கெகாசஸ் மவுண்டெயின். ஸோ இத கேள்வியா கேட்பாங்க. அது எங்க இருக்குது அப்படின்னா, ஏசியாக்குள்ள தான் இருக்குது. ஸோ இந்தியானா இந்தியாக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஹிந்துகுஷ் மலை அல்லது கணவாய் அப்படின்னு எல்லாம் நம்ம ஜியோகிராஃபில படிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த பகுதி தான். ஈரானுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் கெகாகஸ் மவுண்டன் வந்து இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ நீங்க நெட்ல அதுல மேப் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா தெரியும். ஸோ அது வழியா தான் நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாக்குள்ள இந்த ஆரியர்களுடைய வருகை அப்படிங்கிறது வந்து இந்த ரூட் வழியா தான் நடந்தது அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ இப்போ பழைய ஏதோ ஒரு தொடர்புகள் இருக்குது. ரைட். ஸோ அந்த மலையினுடைய உச்சியில வந்து ப்ரொமீத்தியஸ கட்டி வச்சிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷமா அவர் இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ இதுல ஒரு குழப்பம். சில சோர்சஸ் 3000 இயர்ஸ்ன்னு சொல்லுது. சில சோர்சஸ் 30,000 இயர்ஸ்ன்னு சொல்லுது. ஆனா மேக்ஸிமம் சோர்சஸ் விச் ஐ கான் த்ரூ அது வந்து 3000 தான் மென்ஷன் பண்ணுது. அதனால நான் 3000ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்களும் ரெஃபர் பண்ணுங்க. 30 ஆர் 3000. டெக்ஸ்ட்ல பார்த்தேன் 300 இன்டூ 10ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்ப 3000 இயர்ஸ் அப்படிங்கிறத நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ 30 ஆர் 3 அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. ஸோ செயின்ட் பை ஜூபிட்டர். ஜூபிட்டர்னால பனிஷ் பண்ணப்பட்டு 3000 வருஷமா அந்த கெகாகஸ் மவுண்டன்ல வந்து கெட்டுப்பட்டு கிடக்கிறாரு. எதனால பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க? கிவிங் ஃபயர் அண்ட் நாலேட்ஜ் டூ ஹியூமானிட்டி. ஒரு கழுகு டெய்லி வரும். அவருடைய லிவர சாப்பிடும். அந்த லிவர் என்ன பண்ணிரும்னா, அடுத்த நாள் காலையிலக்குள்ளாடி அது வளர்ந்துரும். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு தண்டனை அவனுக்கு. உடனடியா ஆக்ட் 1ல யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, எர்த் வர்றாங்க. அவங்களுடைய அம்மா. எர்த் வந்து, "ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ நல்லது செய்ய போய் உனக்கு இப்படி ஆயிப்போச்சுது" அப்படிங்கிறத சொல்லி வருத்தப்படுறாங்க. புரோமீத்தியஸ் இப்ப என்ன ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டான் அப்படின்னா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. என்ன பனிஷ்மென்ட் வேணா குடுங்க. எனக்கு நோ ப்ராப்ளம். எனக்கு தான் பழகி போச்சுதுங்களேன். கஷ்டப்படுறது ட்ரமாட்டிக் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ பழகி போன ஒரு விஷயம். அதனால எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சங்கடமாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிருவான் அப்படின்னா, இந்த ஜூபிட்டர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆள்கிட்ட சொல்லிருவான். ஒரு ஃப்ரேஸ் பாருங்க. "புரோமீத்தியஸ் சம்மன்ஸ் த பான்தோம்ஸ் ஆஃப் ஜூபிட்டர்." ஜூபிட்டர் குடுக்கக்கூடிய அந்த ஒரு பனிஷ்மெண்ட்ஸ இவன் விரும்பி ஏத்துக்கிறான். என்னன்னா, ஒரு கர்ஸ் புரோமீத்தியஸ் போட்டாச்சுன்னா, அந்த கர்ஸ் திரும்பியும் அவனுக்கே நடக்கிற மாரியான ஒரு செட்டிங் தான் வந்து இந்த பான்சோம் ஆஃப் ஜூபிட்டர் அப்படிங்கிறது. விச் ரிப்பீட்ஸ் த வெரி வேர்ட்ஸ் ஆஃப் த கர்ஸ். இப்போ "ஜூபிட்டர் நீ இவ்வளோ கஷ்டம் எனக்கு குடுத்துட்டியே! நீ நாசமா போ" அப்படின்னா, அது திரும்பியும் அவங்களுக்கே வந்துரும். அந்த அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்க. ஸோ, நோ ப்ராப்ளம். அவன் வந்து என்ன பண்ணான், ஜூபிட்டர் மேல ஒரு பிட்டி தான் காமிக்கிறான். "ஐயய்யோ! நீ எவ்வளோ அடிப்ப? இதுக்கு மேல அடிக்க முடியுமா உன்னால? அடிச்சு பாரு." அப்படிங்கிற மாரி புரோமீத்தியஸ்க்கு அடி பழகி போச்சுது. ஸோ இது வந்து என்ன காமிக்குதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு மாரல், அதாவது தன்னை அடிக்கக்கூடியவங்கள கூட ஒரு ஜீசஸ்னுடைய ஒரு கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ சாட்டன் வெர்ஸ் ஜீசஸ், அந்த காட் இதுதான் இங்க வந்துகிட்டே இருக்கும். ஓகே. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இவர் வந்தாச்சு. ஜூபிட்டர் என்ன பண்றாருன்னா, அவருடைய மெசஞ்சரான மெர்க்குரிய இப்ப அனுப்பி விடுறாரு. கூடவே யாரும் போறாங்க? ஃபியூரிஸ். மெர்க்குரி இந்த விஷயத்த போய் புரோமீத்தியஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்றான். "ஃபியூரிஸ் எல்லாம் இப்ப வரப்போறாங்க. உன்ன சித்திரவதை பண்ண போறாய்ங்க. நீ ரெடியா இருந்துக்கோ. இல்ல வந்து நீ என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டூ அ ஜூபிட்டருக்கு அடங்கி, அவருக்கு அடிபணிஞ்சு, அவருக்கு கீழ நீ இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறியா?" அப்படின்னு கேட்டோனே, புரோமீத்தியஸ் நோ. அவன் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அவன் பனிஷ்மென்ட் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். ஸோ அவனுக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஜூபிட்டருடைய டவுன்ஃபால் வந்து இருக்கு அப்டின்ட்டு. இத எல்லா விதமான ஆசிரியர்களும் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால புரோமீத்தியஸ் தன்னுடைய கொள்கையில ஸ்ட்ராங்கா இருப்பான். ஹி இஸ் நாட் கோயிங் டூ சரண்டர். இப்ப வந்து கம்பேரிசன் யார் கூட இல்ல, நீங்க சாட்டன் கூட போட்டு பார்க்கலாம். சாட்டன் என்ன பண்ணுவார் அப்டின்னா, எவ்வளவு அடி வாங்கின அப்புறமும் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாம காட்க்கு அடிபணியாமயே சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஃபைன்.
ப்ரொமீத்தியஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி ரிஃப்யூசஸ் டு ஈல்டு. நான் அடி பண்ணிறதுக்கு ரெடியா இல்ல. சரி நீ என்ன டார்ச்சர் பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அத ஏத்துக்கிட்டான். குட் ஸ்பிரிட்ஸ் இவென்ச்சுவலி அப்பியர் டு கம்ஃபோர்ட் ப்ரொமீத்தியஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அம் ஒரு மைனர் கேரக்டர்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் தி அவர், ஸ்பிரிட் ஆஃப் தி ஹியூமன் மைண்ட், அப்புறம் மூன், இந்த கோரஸ் ஓஷனர்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து ப்ரொமீத்தியஸ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேற்றுவாங்க. "நீ கவலைப்படாத ப்ரொமீத்தியஸ், இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு விடுதலை கிடைக்க போகுது" அப்படின்னு சொல்லி, இந்த ப்ராஃபஸி அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அசரீரி ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். என்னது? "நீ இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு விடுதலை கிடைக்க போகுது. மனித குலம் திரும்ப இழந்த விஷயங்கள் எல்லாம் போய் அவங்க வந்து சுதந்திரமான ஒரு லைஃப்ப வந்து இனி தொடங்க போறாங்க." அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த பாந்தியா அவனுடைய ஒரு நாத்தனாரா, கொழுந்தியாரா வச்சுக்கலாம். சரிங்களா? ஏசியாவுடைய சகோதரி. அவங்க வந்து மேக்ஸிமம் புரோமீத்தியஸ் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. இருந்து புரோமீத்தியஸ்க்கு என்னென்ன தேவைகளோ அத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரோமீத்தியஸ்க்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஆக்ட் 1. ஆக்ட் 2ல பார்த்தீங்கன்னா, என்ன வித்தியாசம் அப்டின்னா, புரோமீத்தியஸ்னுடைய அப்பியரன்ஸ் இந்த ஆக்ட்ல இருக்கவே செய்யாது. இதுல வந்து ஏசியா, அவனுடைய மனைவி, அந்த சத்யவான், சாவித்திரின்னு நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்கும் இல்லைங்களா? சாவித்திரி வந்து சத்யவானுடைய உயிர மீட்கிறதுக்கு யமதர்மன் கூடயே சண்ட போட்டாங்க. அதே மாதிரியான கதை தான். இப்ப ஏசியா வந்து தன்னுடைய கணவன காப்பாத்துறதுக்கு டெமோகார்கன் கிட்ட போறாங்க. இது வந்து எப்படி நடக்குது அப்டின்னா, ஒரு அசரீரி கேக்குது. அந்த அசரீரிய ஃபாலோ பண்ணி அவங்க போறாங்க. அந்த அசரீரி அவங்கள எங்க கூட்டிட்டு போகுது அப்டின்னா, அந்த டெமோகார்கனுடைய கேவுக்கு கூட்டிட்டு போகுது. ஸோ இதுதான் இந்த ஆக்ட்ல நடக்க போகுது. பார்ப்போம். செட்டிங் எங்கன்னா, டீப் ஃபாரஸ்ட் வேலி. அதுல அண்டர்வேர்ல்டுக்கு அண்டர்வேர்ல்டுனுடைய ஒரு பெரிய கடவுள் வந்து டெமோகார்கனா இருக்கிறாரு. ஸோ டெமோகார்கன் என்ன பண்றாருன்னா, ஜூபிட்டர தட்டி விட்டுட்டு, அந்த இடத்துல டெமோகார்கன் போய் உட்கார்ந்துப்பாங்க. சரிங்களா? இது வந்து மித்ல இருக்குதா அப்டின்னா வேரி ஆகுது. ஓகேங்களா? இது வந்து நம்ம தலைவர் செய்யக்கூடிய சேஞ்ச். ஜூபிட்டருக்கு ஃபாலு. டெமோகார்கன் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு உருவமற்றவர். அவர் என்ன பண்றாருன்னா, பவர்ஸ் எல்லாத்தையும் கையில எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து மனித குலத்துக்கு அந்த ஃப்ரீடத்த குடுக்குறாரு. ஓகே. புரோமீத்தியஸ் இந்த ஆக்ட்ல வரமாட்டாரு. இந்த பாந்தியா யாரு? ஏசியாவுடைய சகோதரி. புரோமீத்தியஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு கனவு வருது. இந்த கனவுல புரோமீத்தியஸ் வந்து மீண்டு எழும்புறான். அ அதுல வந்து ஏசியா வந்து மிக முக்கியமான ஒரு ரோல் பண்றா. ஸோ, அதனால என்ன அந்த பாந்தியா என்ன பண்றான்னா, ஏசியா கிட்ட போய் இப்படி நடந்ததெல்லாம் சொல்லி, "நீ என்ன பண்ணு, உடனடியா கிளம்பி போ. உனக்கு ஒரு சக்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கு உனக்காக" அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு ஒரு அசரீரி மேலருந்து கேட்குது. இந்த அசரீரிய ஃபாலோ பண்ணி ஏசியாவும், பாந்தியாவும் என்ன போறாங்க அப்படின்னா, டெமோகார்கனுடைய குகைய நோக்கி போறாங்க. அங்க டெமோகார்கன் அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் கேரக்டர் இருக்குது. டெமோகார்கன் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் குடுக்குது. நல்லது எது? கெட்டது எது? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு, ஜூபிட்டர் அப்படிங்கிறதனுடைய தொடக்கம் அண்ட் இப்போ அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டு, அவனுடைய ஃபால் இப்போ உடனடியாவே இருக்கும். அந்த டைம்ல புரோமீத்தியஸ்க்கு விடுதலை கிடைக்கும். அப்படிங்கிற விஷயங்களையும் ஏசியாக்கு தெரிவிக்கிறாரு. நாட் ஒன்லி தட் டெமோகார்கன் புரோமீத்தியஸ ஃப்ரீ பண்றதுக்கு ஏசியாக்கு சில வரங்கள குடுக்குறார். ஒண்ணே ஒண்ணு தான் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் புரோமீத்தியஸ இப்ப மீட்டு கொண்டு வர முடியும். அது எட்டர்னல் லவ். சரிங்களா? அப்போ அ இப்ப பிஃபோர் மீட்டிங் டெமோகார்கன் ஏசியா வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆஃப்டர் மீட்டிங் டெமோகார்கன் ஏசியாவுடைய மொத்த பெர்சனாலிட்டியுமே சேஞ்ச் ஆயிருக்கும். அத நீங்க வரக்கூடிய ஆக்ட்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இந்த எட்டர்னல் லவ் அப்படிங்கிறது மட்டும் தான் புரோமீத்தியஸ மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரே ரகசிய வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபைன். Asia undergoes a profound transformation, becoming a radiant, embodying a sublime form of beauty and love as she ascends from Demogorgon's realm. டெமோகார்கன்ட்ட இருந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள், பியூட்டி, லவ் எல்லா விஷயங்களையுமே ஏசியா பெற்றுக்கிறா. அப்புறம் இதுதான் வந்து புரோமீத்தியஸ்னுடைய லிபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ, இப்போ இந்த 2வது ஆக்ட் வந்து ஏசியா, டெமோ மார்கன் 2 பேருக்குள்ள நடந்த அந்த உரையாடல் பத்தி. ஆக்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜம்ப் ஆகி வர்றோம். இது ஹெவன்ல நடக்குது. அப்புறம் டெமோகார்கனுடைய இடத்துல நடக்குது. 2 இடத்துலயும் மாறி, மாறி நடக்கிற மாரி இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஜூபிட்டர இப்போ பதவிய விட்டு விலக வைக்க போறோம். அந்த லவ் அன்பு அப்படிங்கிறது வந்து புரோமீத்தியஸையும், ஏசியாவையும் சேர்த்து வச்சு மனித குலத்துக்கு விடுதலை வாங்கி குடுக்க போகுது. ஸோ ஜூபிட்டர் ஃபால் ஆகுறான். ஜூபிட்டருடைய இடத்த நோக்கி அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஜூபிட்டர் வந்து அந்த ஜீயஸ் அப்படிங்கிற கடவுள் என்ன நினைக்கிறார்ன்னா, நம்ம வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்ப யாருமே நம்மள தாண்டி யாரும் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்கும்போது,
ஸ்பிரிட் ஆஃப் தி அவர் வந்து அங்க வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ். ஓகேங்களா? இது வந்து உண்மையான கதாபாத்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இதெல்லாம் சிம்பிள்ஸ். அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி அவர் அந்த நேரம் அப்படிங்கிற அந்த ஆன்மா வந்து அங்க வந்து யார கூட்டிட்டு வருதுன்னா, டெமோ மார்கன கூட்டிட்டு வருது. தன்னுடைய சேரியட்ல வச்சு கூட்டிட்டு வருது. டெமோ மார்கன் டிக்ளேர்ஸ் செல்ஃப். இனி நான் தான் வந்து என்னது எட்டர்னிட்டி. அண்ட் ஜூபிட்டர் இனி உங்க வேலைய நீங்க பார்த்துக்கங்க. இந்த உலகத்த ஆள்றது, இப்ப தண்டனை குடுக்குறது, அந்த நாட்டாமை வேலைகளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி தான் தான் எட்டர்னிட்டி. அப்படியே முடிவில்லாம இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு, ஜூபிட்டர அந்த இடத்த விட்டு இறக்கி விட்டுர்றாங்க. ஸோ இந்த அ ஜூபிட்டர் வந்து தன்னுடைய இடத்த விட்டு இறங்குனதும் அவனுக்கு அந்த பவர் எல்லாம் போயிருது. ஸோ பவர்லெஸ் அகெயின்ஸ்ட் டெமோ மார்கன். ஒண்ணும் செய்ய முடியாது. ஓகே. அப்ப அவனுடைய அந்த முடியாட்சி, கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வருது. எல்லாரும் இவன பார்த்து பயந்து அவனுடைய ஆட்சிக்கு கீழ இருந்தாங்க இல்லைங்களா? அந்த ஆட்சி இனிமேல் நடக்காது அப்படிங்கிறது நடக்குது. அது டிக்ளேர் ஆகுது. ஸோ இங்க ஜூபிட்டர் தூக்கி எறியப்படுறான். அங்க ஹெர்குலஸ் என்ன பண்றான் அப்படின்னா, புரோமீத்தியஸ ரிலீஸ் பண்றான். இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபேட் எழுதி வைக்கப்பட்டது மாதிரி. ஸோ இங்க ஒண்ணு டெமோ மார்கன் வந்து ஜூபிட்டரினுடைய ரூல கட் பண்றாரு. சேம் டைம் ஹெர்குலஸ் என்ன பண்றான் அப்படின்னா, புரோமீத்தியஸ விடுதலை பண்றான். ஆனா உண்மையிலே ஹெர்குலஸுக்கு புரோமீத்தியஸ் மேல எந்த அன்போ அந்த மாதிரி கிடையாது. அவனுடைய டாஸ்க் அது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல ஒன்று புரோமீத்தியஸ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி. ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய மண்பானையிலே டிராவல் பண்ணியாகும் புரோமீத்தியஸ காப்பாத்துறதுக்காக வருவான். ஸோ ஸோ இப்படி ஒரு அல்யூஷன் வந்து ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. ஹெர்குலஸ் வந்து மண்பானையில டிராவல் பண்ணி புரோமீத்தியஸ் நோக்கி வந்தான் அப்படின்னு எந்த ஒர்க்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது நாட்ஸ் இன் புரோமீத்தியஸ் அன்பவுண்ட்ல இல்ல. வேற ஒரு பிஜிடிஆர்பில பிரிஸ்கிரைப்ட் ஆன ஒரு ஒர்க்ல சொல்லியிருக்காங்க. எந்த ஒர்க்ன்னு சொல்லுங்க. ஸோ புரோமீத்தியஸ் இஸ் ரீயுனைட்டட் வித் டிரான்ஸ்ஃபிகர்ட் ஏசியா. நான் சொன்னேன் டெமோ மார்கன பார்க்க முன்னாடி ஒரு ஏசியா. டெமோ மார்கன் பார்த்த அப்புறம் இன்னொரு ஏசியாவா மாறியிருப்பாங்க. அந்த ஏசியா கூட இணைகிறாரு. ஹி ஸ்பீக்ஸ் ஆஃப் அ கேவ். எங்க வந்து நாம வந்து குடும்பம் நடத்தணும். எது நம்மளுடைய இடம் அப்படிங்கிறத பூமிய காமிச்சு, இது இங்க தான் நம்ம வந்து இனி வாழப்போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி அவர் அது ஒரு கேரக்டர் மாரி நம்ம சித்தரிச்சுட்டு இருந்தீங்களா, அது உலகம் முழுக்கையும் போகுது. அங்க யூனிவர்சல் லிபரேஷன் ஆஃப் ஹியூமானிட்டிய உலகம் முழுக்கைக்கும் இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இதுவரைக்கும் ஜூபிட்டருடைய ஆட்சி கீழ இருந்தோம். இப்ப வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜூபிட்டர் கீழ வந்துட்டோம். எல்லாரும் சுதந்திரமா இருக்கலாம் அப்படிங்கிறத அனவுன்ஸ் பண்றாங்க. அ உண்மையிலே அந்த பொலிட்டிக்கல் அ லைன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு அப்படின்னு நான் ஏற்கனவே தொடக்கத்துல சொல்லியிருந்தேன். அது இங்க தான் இருக்குது பாருங்க. இந்த ஆக்ட் 3ல கடைசில. "ஸோ கிங்ஸ் கோட்ஸ் ஆர் அபென்டட்." எவெல்லாம் முடியாட்சி பண்ணிட்டு இருக்கிறானோ, இப்ப நீங்க வந்து ரொமான்டிக் ரிவைவல் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டம். சரிங்களா? ஷெல்லியோட காலகட்டம், இறுதி காலகட்டம். அப்பமே அந்த பாசிசம், நாசிசம் அப்படிங்கிறதனுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ் துளிர்விடப்பட்டிருக்கும். இங்கிலாந்துலயும் சரி, அயர்லாந்துலயும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து அந்த முடியாட்சி, மன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சி அப்படிங்கிறது நடக்கும்போது, அத தட்டுறதுக்கு லிட்டரேச்சர நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்போ ஜூபிட்டர் கீழ விழுந்துட்டான் அப்படின்னா, எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் ஒருத்தன் கீழ விழுந்துருவான். டெமோ மார்கன் ஒருத்தன் வரதான் செய்வான். அப்படிங்கிறத ஊர் முழுக்கையும் தெரிவிக்கிறாங்க. மக்கள் சுதந்திரமா இருக்கலாம். டு லிவ் இன் ஃப்ரீடம் அண்ட் பீஸ் வித்தவுட் நீட் ஆஃப் அப்ரசிவ் இன்ஸ்டிடியூஷன். அது ரிலிஜியனோ, இல்ல எந்த டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோ உங்கள அடக்கி ஆள முடியாது. அப்படிங்கிறத உலகம் முழுக்கைக்கும் தெரிவிக்கிறாங்க. அப்போ ஆக்ட் 3லயே நமக்கு கதை முடியுது. ஆக்ட் 4ல என்ன நடக்குது? அந்த புதிய உலகம் பிறக்குது. டான் ஆஃப் அ கோல்டன் ஏஜ். ஒரு புதிய உலகம். சேம் த ஃபாரஸ்ட் கேவ்ல தான் நடக்குது. ஒரு காஸ்மிக் சீன் உலகம் முழுக்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சீன் அது நடக்குது. இது வந்து முதல்ல எழுதப்படல. சரிங்களா? இந்த ஆக்ட் 4 அப்படிங்கிறது முதல்ல எழுதப்படல. முதல்ல 3 ஆக்ட் தான் எழுதியிருந்தாரு ஷெல்லி. கடைசி காலகட்டத்தில இதுவும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? 3 ஆக்ட்லயே கதை முடிஞ்சுது. 4வது ஆக்ட் சும்மா ஆட் பண்ணது கடைசி. என்ன நடக்குது பாருங்க. தி ஆக்ட் ஆஃப் செலிபிரேட்டரி கோரல் பீஸ். சந்தோஷமா எல்லாரும் கழிக்கிறாங்க. அதாவது என்னது பாட்டு பாடி, ஆட்டம் ஆடி, என்ன ஏன் 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 இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, லிபரேஷன் ஆஃப் ஹியூமானிட்டி கிடைச்சு போச்சு. ஸோ ஃபீச்சரிங் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த அவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமன் மைண்ட், எர்த், மூன் இவங்க எல்லாம் சந்தோஷத்துல கழிச்சு போயிருக்கிறாங்க. தே செலிப்ரேட் எல்லா விஷயங்களையும் செலிப்ரேட் பண்ணாங்க. உலகம் முழுக்கைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும். பாருங்க வயர் ஹியூமானிட்டி லிவ்ஸ் இன் பெர்ஃபெக்ட் ஹார்மனி. நல்ல சந்தோஷமா ஃப்ரீட் ஃப்ரம் எதெல்லாம் அவங்கள்ட்ட இனி இருக்காது அப்படின்னா, டைரனி, சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ஃபியர். இந்த அதீத நம்பிக்கை. ஈவன் நீங்க வந்து பியூரிட்டானிசத்த கூட இதில எடுத்துக்கலாம். அன்னைக்கு இருந்து அங்க சண்டை. யாருடைய கொடுங்கோல் ஆட்சியும் இனி இருக்காது.
எந்த ஒரு மூட பழக்க வழக்கங்களும் இருக்காது. பயம் யாரா கண்டியும் நீங்க பயப்பட வேண்டியதில்ல. இப்படிப்பட்ட ஒரு புதிய கோல்டன் எரா வந்து பூமிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ யூனியன் ஆஃப் ப்ரொமீத்தியஸ் அண்ட் ஏசியா அது வந்து நாலேஜும், லவ்வும் அல்லது இன்டலெக்சுவலும், பியூட்டியும் அது இணைஞ்சது மாதிரி. ஸோ இனி உலகம் இப்படி நாலேஜும், லவ்வும் இணைஞ்சிருந்தது. அறிவும், அன்பும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா, உலகம் இனி வந்து செழித்து ஒழுங்கும். இதுதான் இன்டைரக்ட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ யுனிவர்சல் ஹாப்பினஸ்ஸுக்காக இந்த இன்டலெக்சுவலும், இந்த பியூட்டியும் இணைஞ்சிருக்குது. ஸோ ஃபைனலா டெமோ மார்கன் வந்து ஒரு வார்னிங் குடுக்குறாரு. ஆக்ட் 4ல உள்ளபடி முக்கியமானது அப்படின்னா இது மட்டும் தான். என்ன வார்னிங் அப்படி? சரி உங்களுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா இதையும் வாங்கி தந்தாச்சு. இந்த ஆக்ட் முழுக்கவே ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு வியூல தான் போயிட்டு இருக்கும். நல்லது, பாசிட்டிவ் எனர்ஜில தான் போயிட்டு இருக்கும். டெமோ மார்கனுடைய வார்னிங் மட்டும் தான் ஒரு ஆப்டிமிஸ்டிக்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கும். ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ல இருந்து கொஞ்சம் விலகி, ஒரு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க. He emphasized that continued reign of freedom and love depends on humanity's constant vigilance against the resurgence of evil and tyranny. இந்த ஈவிலும் டைரனியும் உங்கள நெருங்காம இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது சுதந்திரத்தையும், அன்பு இந்த இதெல்லாத்தையும் ஹியூமானிட்டி வந்து ஃபாலோ பண்ணும். எதுக்கு அகைன்ஸ்ட்டா? ஈவிலுக்கும், டைரனிக்கு அகைன்ஸ்ட்டயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, உங்களுடைய எர்த் உங்களோடதா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? அன்பும், நாலேட்ஜும் மட்டும் தான் நம்மளுடைய உலகத்த ஆளுதான்னா, இல்ல. நம்ம எல்லாம் ஈவிலுக்கும், டைரானிக்கும் துணை போயிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அ இக்கரைக்கு அக்கரை பச்சை மாரி ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்கோம். அதனால மேபி திரும்பியும் ஜூபிட்டருடைய ரூல் கீழ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ? அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு வருது. ஸோ திஸ் த வே ஹியூமன் பீயிங்ஸ் மஸ்ட் ரிட்டெயின் ஜென்டில், வைஸ் அண்ட் கைண்ட். ஸோ மனித குலம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். எது? ஜென்டில், வைஸ், கைண்டா இருக்கணும். அண்ட் விஸ்டம், கரேஜ், லாங் சஃபரிங் லவ்வ வந்து நீங்க கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் இருந்ததுன்னா, பூமி உங்களோடதா இருக்கும். ஃப்ரீடமா இருக்கும். லிபரேஷனா இருக்கலாம். இல்லைன்னா திரும்பியும் ஜூபிட்டர் கையில போய் நீங்க மாட்டிப்பீங்க. அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. ஸோ இது ஒரு லாங் டெக்ஸ்ட் வைஸ் போகணும்னா வெரி, வெரி, வெரி டஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த கதைய மெயினா புரிஞ்சுக்கங்க. அதுல வரக்கூடிய கேள்விகள் வந்து கேரக்டர்ஸ் வைஸ் வரலாம். அப்புறம் எத்தன வருஷம் அவர வந்து தண்டனை குடுத்திருந்தாங்க. யார் அவர ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற வரிகள் வரலாம். ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். தேங்க் யூ.